பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, அருமையான ஒரு வசனம் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சத்தியத்தை குறித்து போதிக்க விரும்புகிறார். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த மாச வாக்கு தத்துவம் தொடர்ச்சியா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஆவியானவருடைய விடுதலை, பரிசுத்த ஆவி நம்ம மேல இறங்கும் போது பலத்துல எப்படி விடுதலை, எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு சத்திய ஆவியானவர் நம்ம எப்படி விடுதலை செய்ய விரும்புகிறாருங்கிறத பார்க்க போறோம். வேற எதுவும் இல்ல, சத்தியம் அப்படிங்கிறது அந்த வேதாகமம் தான், வேற எதுவுமே கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தை ஏன் நாம் வாசிக்க வேண்டும் அப்படின்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள். இந்த சத்திய வசனம் என்ன செய்யுது? நம்மளை விடுதலை செய்கிறது. அநேக வசனங்கள் இருக்கிறது. இது பாவம், இது சாபம், இது தேவையில்லாத காரியம், நாம் செய்யறதெல்லாம் இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்னன்னு சொல்லி உங்களுக்கு வேற யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். இதோ ஒரு பாஸ்டரோ ஊழியக்காரனோ நின்று கொண்டு உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டாம். ஆனா இந்த வேதாகமத்தை டெய்லி காலையிலயும் நைட்டும் ஏதோ ஃப்ரீ டைம்ல எல்லாம் எடுத்து நல்லா உண்மையா தியானிச்சு பாருங்க. ஏதோ பேப்பர் படிக்கிற மாதிரி இல்ல, உண்மையா உங்களை அர்ப்பணித்து படிச்சு பாருங்க, தியானித்து பாருங்க. இது இந்த வேதாகம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களை என்னையும் விடுதலை செய்ய ஆவலாக இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், தினமும் பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த பழக்கம் இல்லைன்னா முதல்ல உங்களுக்குள்ள இந்த பழக்கம் வரணும். ஏன்னா பெற்றோராகி நமக்கு இந்த பழக்கம் இருந்ததுன்னா பிள்ளைகள் கண்டிப்பா அந்த காரியத்தை பழகி கொள்ளுவாங்க. அப்படி பழகலனால அவங்களுக்காக செபித்து பைபிளை வாசிக்க சொல்லுங்க, வசனத்தை ஒப்பிக்க சொல்லுங்க. ஏன்னா வரும் நாட்கள் அநேக பாவம் நிறைந்த நாட்கள் வருகிறது. பிரியமான ஜனமே, பொல்லாத பிசாசு கிரச்சிக்கிற சிங்கத்தை போல எழும்பி இருக்கிறான். ஏன் தெரியுமா? இயேசுவோட வருகை ரொம்ப சமீபம். இயேசு ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையில நீங்களும் நானும் காணப்படணும் அப்படின்னா நாம் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், சத்திய வசனம். இந்த வசனத்தை டெய்லி வாசிச்சீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்யாகவே விடுதலையை நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் சத்திய வேத புஸ்தகத்தை எடுத்து ஆண்டவரை உண்மையா நாங்க வாசிக்கும் போது இதோ இந்த வசனம் எங்களை விடுதலை செய்யட்டும்பா. நன்மை தீமையான காரியங்களை அறிந்து உணர்ந்து நன்மையான காரியங்களை, உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்து மெய்யாகவே விடுதலை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க, தொடர்ச்சியா பைபிள் வாசிங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.